நண்பர்களுக்கு வணக்கம். அதிகம் பேசாதே அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஒன்று படித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நகரத்தில் வேலையில் இருக்கிற ஒரு பையன் தன்னுடைய அம்மா கிட்ட தினமும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு செல்ஃபோன் ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அந்த அம்மாவும் அதை ஆசையாக வாங்கிக்கிட்டு பையன் வாங்கி கொடுத்ததுன்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. பையன் வேலை முடிச்சுட்டு வந்து தினமும் மாலை நேரத்தில் ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் தினமும் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறான். அவங்களும் பேசுகிறாங்க. ஒரு 2 மாதம் இது கண்டினியூஸாக நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் கால் பண்ணால் அந்த அம்மா எடுக்கிறதில்ல. எடுத்தாலும் பேசாமல் இருக்கிறது. ஒரு சில சமயங்களில் எடுத்து உடனே வச்சிடுறது. இப்படியே போகுது. அந்த பையனுக்கு புரியலை, அம்மாவுக்கு நம்ம மேலே என்ன கோவம், ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியறதில்ல. அதுவும் தன்னுடைய குழந்தைகளை பற்றியோ மனைவியை பற்றியோ அம்மா கேட்குறது இல்லையே அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இப்படியே போகுது. கோடை விடுமுறையில் தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு வரான். அந்த அம்மா அவருடைய மனைவியும் குழந்தைகளையும் ரொம்ப வரவேற்கிறாங்க, உபசரிக்கிறாங்க, விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இவனுக்கு இதை பார்க்குறப்ப கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அம்மா கிட்டே கேட்குறான், ஏன் இப்போல்லாம் இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க, ஃபோன் அடித்தா ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அந்த அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, முன்னெல்லாம் நீ ஊருக்கு வந்துட்டு போனனா நீ திரும்ப வரமாட்டியா, உன் குரலை கேட்க மாட்டேமா அப்படின்னு அதையே நினச்சிக்கிட்டு இருப்பேன். நீ என்னென்னலாம் பேசிட்டு போனியோ அதையே நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். திரும்ப எப்போயாவது நீ ரொம்ப நாள் கழித்து போயிட்டு வர அப்படின்னா இடைப்பட்ட காலத்தில் என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் ரொம்ப நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். சில சமயங்களில் உன்னோட பிரிவை நினச்சிக்கிட்டே நீனும் உன்னுடைய மனைவி உன்னுடைய குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும்னு நான் மனசுக்குள்ளாரே வேண்டிப்பேன். ஆனால் இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் தினமும் நீனும் ஏதோ பேசுகிற, நானும் ஏதோ பேசுகிறேன், ஆனால் இங்கே உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு இங்கே எதுவும் நடக்க மாட்டேங்குது. அம்மா தொடர்ந்து சொல்கிறாங்க, அதிகம் பேசுகிறது அன்பை முறிச்சிரும். எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா வெறுப்பு தான் ஆகும், எரிச்சல் தான் அடைவோம். ஒரு உறவு நீடித்து இருக்கணும், அந்த உறவு ரொம்ப சுமூகமாக இருக்கணும் அப்படின்னா அந்த உறவில் அமைதியும் பிரிவும் அவசியம் இருக்கணும். இந்த 5 விரல்களுக்கிடையே இடைவெளி இல்லை அப்படின்னா அது எதுக்குமே பிரயோஜனப்படாது. அதே போல் ஒரு உறவில் சில உறவுகளில் அந்த இடைவெளி இருக்கிறது தான் அந்த உறவு அழகானதாக்கும், அந்த உறவு நீடித்து இருக்க வழிவகுக்கும். இந்த அவன் ஃபோனை நீனே வச்சுக்கோ, நீ வந்துட்டு போகிற இந்த நினைவுகளையே நான் அடுத்த வருஷம் நீ வர வரையும் அதையே நான் ஏந்தி இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதோட அந்த கதை முடியுது.